Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன் ஹிபா மேக்ஸ் சேனல்லேருந்து. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பற்றின வீடியோஸ் இப்போ உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கடைசியாக நம்ம வந்துட்டோம். 30 days கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸை வந்து நம்ம வேறு லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் நல்ல ஒரு ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் இது வரைக்கும் ஆவரேஜாக இருந்தால் கூட 70+ மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செஷனில் வந்து கேட்டிருந்தேன் நான், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதில் கேளுங்கன்னா அதில் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது இது, நான் 95 இல்லை 90 above எடுத்துடுவேன், ஆனால் கேர்லெஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் சென்டம்க்கு மார்க் போகுதாக்கா, என்ன அக்கா பண்ணுறது, என்னை பப்ளிக் எக்ஸாமில் இப்படி விட முடியாதுல்ல அக்கா, அதான் கேட்குறேன். உங்கள் ஒப்பீனியன், சும்மா உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க அக்கான்றாங்க. சும்மா வேண்டாம், நான் சீரியஸாகவே சொல்கிறேன். 95லேருந்து 90லேருந்து 95 வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு சென்டம் மிஸ் ஆகுறது, சில்லி மிஸ்டேக் வருதுன்னா, நான் ஒரு கோல்டன் மெத்தட் சொல்லித்தரேன், அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா, வீட்டிலேயே நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர், ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் இருக்கும், மிட் டேர்ம் இருக்கும், கிளாஸ் டெஸ்ட்டோடது கூட எடுத்துக்கோங்க. ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து அதை சால்வ் பண்ணுங்கள். டைமிங் வச்சு சால்வ் பண்ணுங்கள். எழுதின கொஷின் பேப்பரை நீங்களாக கரெக்ஷன் பண்ணணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். புரியுதுங்களா? நீங்கள் எழுதின கொஷின் பேப்பரை நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நீங்கள் செய்கிறீங்கன்ட்டு. இப்போது இதுவே நான் கரெக்ஷன் பண்ணுறேன், இல்லை உங்கள் ஸ்கூல் டீச்சர் கரெக்ஷன் பண்ணுறாங்க, உங்கள் டியூஷன் டீச்சர் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் தப்புமான்ட்டு சைடில் எழுதுவாங்க. அது என்னன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். எனக்கு மார்க் போயிடுச்சு, நான் சில்லி மிஸ்டேக் பண்ணுறேன், இதனால தான் மார்க் போச்சு, கரெக்டு, என்ன சில்லி மிஸ்டேக் பண்ணுறேன்ட்டு நீங்கள் பார்க்கவே மாட்டிருக்கீங்க. அப்போது நீங்கள் பார்க்கலன்னா அந்த மிஸ்டேக் உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி அதை அடுத்த வாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க? அது பாசிபிள் இல்லை. இப்போ நான் செய்கிற தப்புன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அடுத்த வாட்டி நான் செய்ய மாட்டேன். தப்புன்னே தெரியல, அது கரெக்டு தான் உங்கள் மைண்ட் செட் இருக்கும்போது மறுபடியும் அதை செய்வோம் இல்லையா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. GOVER மிஸ் பண்ணிடுவாங்க, MENT. அது எத்தனை வாட்டி நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் மறுபடியும் அந்த பிள்ளைங்க வந்து எழுதும் போது அந்த மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நாங்கள் எழுதுறது வந்து அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மிஸ்டேக் வருதா, 25 டைம்ஸ் எழுது. 25 டைம்ஸ் நீ ஸ்பெல்லிங் சொல்லி எழுதும்போது அங்கே வரணும் உனக்கு தெரியும். கிளியரா? மேக்ஸில் எப்படி 25 டைம்ஸ் வந்து ஒரு சின்ன இடத்த மட்டும் நான் எழுத வைக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் என்ன சொல்வேன்னா, என் பசங்கள்கிட்ட, நீ செக் பண்ணு, நீ செக் பண்ணி வர்றதை நான் மறுபடியும் செக் பண்ணுவேன். அதில் வந்து நீ கண்டுபிடிக்கிறது இல்லாமல் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சேன்னா அந்த கொஷினை நீ ஒரு 25 டைம்ஸ் எழுது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு டீச்சராக இருந்து நீங்கள் செக் பண்ணும். அப்போ உங்களுக்கு தெரியும், இது தப்பு, இந்த இடத்துல இது வந்தால் எனக்கு மார்க் மைனஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தட் அந்த விஷயத்த நான் வந்து செய்ய மாட்டேன், மறுபடியும் அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஒரே வழி. நீங்கள் சில்லி மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதுங்க, ரிப்பீட்டடாக கரெக்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு வந்து என்னோட ஹெல்ப் வேணும், இப்போ நான் வந்து கொஷின் பேப்பர்ஸ்லாம் எழுதுகிறேன், உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை கரெக்ஷன் பண்ணி தாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும் கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? நமக்கு வந்து 30 daysக்கு வந்து 800 rupees தான். 800 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதில் நான் கொஞ்சம் கொஷின் பேப்பர்ஸ் தருவேன். ப்ளஸ் நீங்கள் வீட்டில் வச்சுருக்க கொஷின் பேப்பர்ஸை எழுதி எனக்கு PDF-ஆக சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து என்ன உங்களால் பண்ண முடியலன்றது. சரிங்களா? பெஸ்ட்டு வே என்னன்னா, நீங்களாக கரெக்ஷன் பண்ணுறது தான். நீங்களாக கரெக்ஷன் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை இப்போ வந்து உங்களுக்கு 30 days ஒரு 20 days மேலே டைம் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட உங்களால் சென்டம் அச்சீவ் பண்ண முடியும். அந்த சில்லி மிஸ்டேக்ஸை வந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா? சில்லி மிஸ்டேக்ஸ் பற்றி பயப்படாதீங்க. இதுதான் ஒரே வழி. ப்ராக்டிஸ், செல்ஃப் டெஸ்ட், செல்ஃப் கரெக்ஷன். இதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.